Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகள் உங்கள் கூட இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்க கூட இல்லாதப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட அந்த டார்க் சைடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், மாஸ்க் மெயின்டெனன்ஸ். அவங்களோட ஃபால்ஸ் இமேஜுக்கு மெருகேற்றுவாங்க. முலாம் பூசுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாவில் கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் லாயல்ட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, யூடியூப் வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் போட்டு கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுவாங்க, மோட்டிவேஷ்னல் கமெண்ட்ஸ் போடுவாங்க, விக்டிம்ஸோட ஸ்டோரிஸ்க்கு சிம்பத்தி கமெண்ட்ஸ் போடுவாங்க. எனக்கு உங்கள் வலி புரியுது, நானும் இந்த மாதிரி பெயின்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஐம் ஸோ சாரி ஃபார் யூ, நம்மளோட வலியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட்டத்தோட கூட்டமாக சிம்பத்தி கெயின் பண்ணுவாங்க. அவங்க டார்ச்சரை தாங்க முடியாமல் நீங்கள் இந்த பக்கம் கதறிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க அந்த பக்கம் இன்னசென்ட் பியோர் சோலாக ட்ராமா போட்டுட்ருப்பாங்க. நம்பர் 2, க்ரூமிங் தி சோர்சஸ் ஆஃப் சப்ளை. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு நச்சுகள் சப்ளைஸை தரம் பிரித்து வச்சுருப்பாங்க. எல்லாரையும் அப்பப்போ சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கண்ட்ரோல் விட்டு போயிடும் இல்லையா. ஸோ ஒரு சப்ளைக்கு தெரியாமல் இன்னொரு சப்ளையை க்ரூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இல்லாதப்போ மற்ற சப்ளையை டேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செகண்டரி சப்ளைக்கிட்டையும் டெர்ஷியரி சப்ளைக்கிட்டையும் ப்ரைமரி சப்ளையை வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. செகண்டரி சப்ளைக்கு டெர்ஷியரி சப்ளையை பற்றி தெரியாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. டெர்ஷியரி சப்ளைக்கு செகண்டரி சப்ளை பற்றி தெரியாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ரைமரி சப்ளைக்கு செகண்டரி சப்ளை பற்றியும் டெர்ஷியரி சப்ளை பற்றியும் தெரியாமல் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. செகண்டரி சப்ளையும் டெர்ஷியரி சப்ளையும் இந்த நார்சிசிஸ்ட்டை விக்டிமாக நினச்சி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரைமரி சப்ளையால் இருண்டு போன இந்த சோகால்டு விக்டிமோட லைஃப்பில் இவங்க தான் ஒளிவிளக்காக இருக்கிறதா இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட காயத்துக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே இந்த நார்சிசிஸ்ட்டுக்கு பலியாகிட்டு இருப்பாங்க. நம்பர் 3, சப்ளை ஹண்டிங். ப்ரெடேட்டர்ஸ் மாதிரி விக்டிம் வேட்டையில் மும்முரமாக இறங்கிடுவாங்க. பாம்பு தவளையை தேடுற மாதிரி இன்ஸ்டாலையும் எஃபிலையும் புது சப்ளைஸை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருக்கும் துண்டில் போடுவாங்க. யாரெல்லாம் சிக்கிறாங்களோ எல்லாரையும் பேக்கப் சப்ளை ஸ்டோரேஜில் போட்டு வச்சுப்பாங்க. நச்சுகளுக்கு இந்த எக்ஸ்ட்ராஸ் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ புது சப்ளைஸை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி சோர்சஸ் ஆஃப் சப்ளையில் வேக்கன்சி வரும்போது ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சப்ளை நோ கான்டாக்டில் போயிட்டாங்கன்னா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் சப்ளைக்கு ப்ரைமரி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. மூன்றாம் நிலையில் இருக்கிறவங்கள தூக்கி ரெண்டாம் நிலையில் போட்டுடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களில் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி மூன்றாம் நிலையில் போட்டுப்பாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸும் சப்ளை ரொட்டேஷனும் நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததான் ட்ராஷ் டாக்கிங். ரொம்ப பாலிஷ்டாக ஸ்மியர் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது உங்களை பற்றி அவதூறு பரப்புறது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி சீக்ரெட்டாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸையே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சீரீஸில் நீங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணுற வில்லன். அவங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட விக்டிம். ஃப்ளையிங் மங்கீஸ் மத்தியில் இந்த சீரீஸ் பிச்சுக்கிட்டு போகும். சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். நீங்கள் தான் டாக் ஆஃப் த ஃபேமிலி, ட்ரால் மெட்டீரியல். உங்களை பற்றின கிசு வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கோம். அடுத்ததாக ரீகேப் மோடு. உங்ககிட்ட இருந்து போட்டு வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் ரீகேப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட என்ன சேஞ்சஸ் தெரியுது, உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ், உங்கள் ப்ரெசண்ட் மென்டல் கண்டிஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த க்ளூஸை வச்சு உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுப்பாங்க. இதில் ஐடென்டிட்டி தெஃப்ட்டும் நடக்கும். அதாவது உங்களோட ஐடியாஸை திருடி அவங்களோட ஐடியாஸாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஸ்டாண்டப் காமெடி ஷோ. ஆடியன்ஸை ஒன்று கூட்டி வச்சுட்டு உங்களை பற்றி கேலி பேசுவாங்க. உங்களோட பேச்சு, சிரிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் சொல்லி காட்டி ஸ்டாண்டப் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த காமெடி ஷோவோட மெயின் ப்ராஜெக்ட் நீங்கள் தான். அடுத்ததாக பூஸ்டிங் ஃபேக் செல்ஃப் இமேஜ். நச்சுகள் அவங்களோட ஃபேக் செல்ஃப் இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு
சோஷியல் மீடியாவை ஒரு ஜென்ரல் சோர்ஸ் ஆஃப் சப்ளையாக யூஸ் பண்ணுவாங்க. செக்ஸ்டிங் அண்ட் டெக்ஸ்டிங் மூலமாக அட்டென்ஷன் கிராப் பண்ணுவாங்க. மற்றவங்க இவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபேக் இமேஜுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைச்ச மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு லைஃப் சப்போர்ட். இந்த லைஃப் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. அப்படியே சைடில் அவங்களோட ஒரிஜினல் செல்ஃபுக்கும் தீனி போட்டுப்பாங்க. அதாவது இந்த சொசைட்டிக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கிற அந்த மிருகத்துக்கும் தீனி போட்டுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட வக்ரமான ஆசைகளை தீர்த்துப்பாங்க. அடுத்ததாக குக்கிங் லைஸ். செஞ்ச தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்கிறது, யார் மேலே பழைய தூக்கி போடுறது, வர்ற பிரச்சனையை யார் பக்கம் திசை திருப்பி விடுறது, ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்ஸில் சிக்காமல் எப்படி பொய் சொல்லி எஸ்கேப் ஆகிறதுன்னு ரொம்ப டீப்பாக யோசித்து போதுமான அளவுக்கு பொய்களை குக் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த பொய்களை எல்லாம் இவங்க சமைக்கும்போது சமையலில் உப்பு சேர்க்குற மாதிரி அங்கங்கே தேவையான அளவுக்கு சில உண்மைகளையும் சேர்த்துப்பாங்க. அப்போ தான் அந்த பொய்யெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக நம்பும்படியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக. அடுத்ததாக ப்ராப்ளம் மேனுஃபேக்சரிங். இவங்களோட பிரெயினை நம்ம பிரெயின்னு சொல்கிறத விட ப்ராப்ளம் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். தனிமையில் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ஆன் ஆகிடும். எந்தெந்த சப்ளைக்கு என்னென்ன பிரச்சனைகளை கிஃப்டாக கொடுக்கணும்னு யோசித்து அந்தந்த பிரச்சனைகளை ரெடி பண்ணி பக்காவாக பேக் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை அவங்கக்கிட்ட எந்த டைமுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு வச்சுப்பாங்க. அப்புறம் கடைசியாக அவங்க தனிமையில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்மைரேஷன். அவங்களே அவ்வளோ ரசிச்சுப்பாங்க. அவங்களோட மேனிப்புலேட்டிங் ஸ்கில்ஸ், காட்லி பவர், கண்ட்ரோல் இதையெல்லாம் நினச்சி பூரிச்சு போவாங்க. அவங்க சிலைக்கு அவங்களே மாலை போட்டுப்பாங்க. சுய பாராட்டு விழா நடத்திப்பாங்க. அவங்கள நினச்சி அவங்களே அவ்வளோ பெருமைப்பட்டுப்பாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாதிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி நச்சுகள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ புரியுதா எல்லாருக்கும்? நீங்கள் இல்லாத டைமில் அவங்க இன்னமும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? இனிமேல் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு தப்பாக யோசிக்காதீங்க. அவங்களோட மென்டல் ப்ரெஷரை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நார்சிசிஸ்டாக வாழறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். எந்நேரமும் அலர்ட்டாக இருக்கணும். கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட சொல்லி முடிஞ்சிடும். நச்சுகள் அவங்களோட வாழ்க்கையை பணயம் வச்சு உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. நீங்கள் வாழக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்களும் வாழாமல் வீணாக போகிறாங்க. எங்கே நீங்கள் சந்தோஷமாக இருந்துடுவீங்களோங்கிற பயத்திலேயே அவங்க பாவம் சந்தோஷத்தை தொலைச்சிடுறாங்க. உங்கள் ஃப்யூச்சரை இருட்டாக்கணுங்கிறதுக்காகவே அவங்க இருட்டுக்குள்ளேயே இருக்காங்க. உங்களை மென்டல் ஆக்கணுங்கிறதுக்காகவே அவங்க மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசமானது. நார்சிசிஸ்டோட வலியையும் அவங்க பண்ணுற தியாகங்களையும் இந்த உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. என் வீட்டில் இருந்த நச்சுக்குட்டி அடிக்கடி இதை சொல்லுவார், என்னோட கஷ்டத்தை சொன்னாலும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு. கரெக்டு. அப்போ புரியலை, இப்போ புரியுது. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.